வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது அக்கினியின் தமிழ் செய்திகளுடன். முதலில் தலைப்புச் செய்திகள். யாழ் நல்லூர் கடைக்குள் புகுந்து தங்கச்சங்கிலியை அறுத்த நபருக்கு நேர்ந்த கதி. நடிகைகளை வைத்து கெகல்பத்ர செய்த மோசமான செயல். கிளிநொச்சியில் போலீசார் மீது கடும் தாக்குதல், பெண்கள் உட்பட 10 பேர் கைது. முள்ளியவளை மாவீரர் துயிலும் இல்லத்தில் சிரமதான பணிகள் ஆரம்பம். கணேமுல்ல சஞ்சீவ கொலை தொடர்பில் செவ்வந்தி குழு கூறிய தகவல். ஜனவரியில் பாடசாலை நேரம் நீடிப்பு, கல்வி அமைச்சரின் அறிவிப்பு. மட்டக்களப்பு எல்லையில் பௌத்த வழிபாட்டு தலம், கொந்தளிக்கும் தமிழ் எம்பி. தொடர்பென விரிவான செய்திகள். யாழ் நல்லூர் கோயில் வீதியில் அமைந்துள்ள வர்த்தக நிலையத்தில் பணியாற்றும் பெண்ணின் தங்கச்சங்கிலியை அறுத்த திருடன் நாவற்குழியில் நேற்று பொதுமக்களால் பிடிக்கப்பட்டு காவல்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்டார். நல்லூர் கோவில் வீதியில் உள்ள வர்த்தக நிலையத்துக்கு பொருட்களை கொள்வனவு செய்து போல் வருகை தந்த நபரொருவர் அங்கு பணியாற்றிய பெண்ணின் தங்கச்சங்கிலியை நேற்று முன்தினம் அறுத்து சென்றுள்ளார். அத்தோடு மோட்டார் சைக்கிள் ஒன்றையும் ஆசிரியர் ஒருவரிடமிருந்து பறித்துக் கொண்டு தப்பிச் சென்றிருந்தார். இதனை அடுத்து வர்த்தக நிலையத்திலிருந்து சிசிடிவி கேமரா ஊடாக குறித்த நபரை இனங்கண்ட நாவற்குழி மக்கள் சந்தேக நபரை பிடித்து சாகவச்சேரி காவல்துறையினரிடம் இன்று ஒப்படைத்தனர். இதன்போது சந்தேக நபரிடமிருந்து 3 லட்சம் ரூபாய் பணமும் மீட்கப்பட்டுள்ளது. குறித்த குற்றச்செயல்கள் யாழ் காவல் நிலைய பகுதிக்குள் இடம்பெற்றிருந்ததால் சந்தேக நபர் யாழ்ப்பாணம் காவல்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார். குற்றச்செயல் கும்பலின் தலைவன் மன்தினு பத்மசிறி எனப்படும் கெகல்பத்ர பத்மி கருப்பு பணத்தை வெள்ளையாக்க பிரபல நடிகைகளை பயன்படுத்தியமை குறித்து குற்றப்புலனாய்வு திணைக்களம் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது. குறித்த நடிகைகளுக்கு கெகல்பத்ர பத்மி பெருந்தொகை பணம் கொடுத்தாரா என்பது குறித்து ஆராயப்பட்டு வருகிறது. கருப்பு பணத்தை பல்வேறு முதலீடுகளில் குறித்த நடிகைகள் பயன்படுத்தியதாக வெளியான குற்றச்சாட்டுகள் தொடர்பில் விசாரணைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. மேலும் துபாயில் கெகல்பத்ர பத்மியுடன் புகைப்படம் எடுத்த ஃபியூமி ஹன்சமாலி மற்றும் ஸ்ரீமாலி பொன்சேகா உட்பட 6 பிரபல நடிகைகளில் 5 பேரிடம் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அவர்களிடம் மேற்கொள்ளப்பட்டு வரும் விசாரணைகளில் பல்வேறு ரகசியங்கள் வெளியாகி வருகின்றன. இதனை அடிப்படையாக கொண்டு பல்வேறு தரப்பினர் கைது செய்யப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. கிளிநொச்சியில் சட்டவிரோத மதுபானம் தொடர்பில் சோதனை நடத்தச் சென்ற போலீஸ் சிறப்பு அதிரடி அதிகாரிகள் மீது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த குற்றச்சாட்டின் கீழ் 5 ஆண் மற்றும் 5 பெண் சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். ராமநாதபுரம் போலீஸ் பிரிவின் சுடலக்குளம் பகுதியில் அதிகாரிகள் குழு சட்டவிரோத மதுபான சோதனையை நடத்தி ஒரு சந்தேக நபரை கைது செய்துள்ளனர். இதன்போது இரும்பு கம்பிகள் மற்றும் தடிகளை கொண்ட குழு அதிகாரிகள் மீது தாக்குதல் நடத்தி சந்தேக நபரை விடுவித்துவிட்டு சம்பவ இடத்திலிருந்து தப்பி சென்றுள்ளது. அதற்கமைய ராமநாதம் போலீஸ் நிலைய அதிகாரிகள் குழு அதிகாரிகளை தாக்கியதற்காக இந்த குழுவை கைது செய்துள்ளனர். பெண் சந்தேக நபர்கள் 26 முதல் 45 வயதிற்குட்பட்டவர்கள். ராமநாதபுரம் பகுதியைச் சேர்ந்தவர்கள் ஆவர். அவர்கள் இன்று கிளிநொச்சி நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளனர். முள்ளியவளை மாவீரர் துயிலும் இல்ல பணிக்குழுவினரால் நேற்றைய தினம் மாவீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டு சிரமதான பணிகள் ஆரம்பித்து வைக்கப்பட்டன. முள்ளியவளை மாவீரர் துயிலும் இல்ல பணிக்குழு உறுப்பினர்கள் வன்னி நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன், கரைத்துறை பெற்ற பிரதேச சபை உபதவிசாளர் அனுஜன் மற்றும் பிரதேச சபை உறுப்பினர்கள், மாவீரர்களின் உறவினர்கள் என பலரும் இணைந்து துயிலுமில்ல வளாகத்துக்கு சென்று சுடரேற்றி அஞ்சலி செலுத்தியதை அடுத்து சிரமதான பணிகள் ஆரம்பிக்கப்பட்டன. கலந்துரையாடலில் பலரும் தங்களது கருத்துக்களை முன்வைத்தனர். இதில் பணிக்குழுவின் தலைவராக விஜிந்தன் தொடர்ந்தும் செயற்பட வேண்டும் என பலர் ஒருமித்த கருத்தை தெரிவித்துள்ளனர். கணேமுல்ல சஞ்சீவ கொலை சம்பவம் 5 பேரால் திட்டமிடப்பட்டமை விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள இசாரா செவ்வந்தி உள்ளிட்ட சந்தேக நபர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணைகளில் இந்த விடயம் தெரியவந்ததாக போலீசார் தெரிவித்தனர். இதன்படி கெகல்பத்ர பத்மி, கமாண்டோ சலிந்த, தருண், இஷாரா செவ்வந்தி மற்றும் துப்பாக்கிச் சூடு நடத்திய சமிந்து டில்ஷான் ஆகியோர் இந்த கொலையின் மூளையாக செயற்பட்டதாக போலீசார் கூறினர். கடந்த பிப்ரவரி 19ஆம் தேதி கொழும்பு புதுக்கடை நீதிமன்ற வளாகத்தில் உள்ள 5ஆம் எண் மஜிஸ்ட்ரேட் நீதிமன்ற மண்டபத்தில் கணேமுல்ல சஞ்சீவ சுட்டுக் கொல்லப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. பாடசாலை நேரத்தை பிற்பகல் 2 மணி வரை நீடிப்பதால் எவ்வித பிரச்சனையும் தோன்றவில்லை என்று
பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பில் நடந்த நிகழ்வு ஒன்றிலே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். பாடசாலைகளில் மாணவர்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகளை நாம் இயன்றவரை கருத்தில் கொண்டுள்ளோம். தற்போதைய கல்வி முறைமை மாற்றியமைக்க வேண்டும். அந்த வகையில் நடைமுறைப்படுத்த உள்ள புதிய கல்வி சீர்திருத்தத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு அனைவரும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். பிற்பகல் 2 மணி வரை பாடசாலை நடவடிக்கைகளை முன்னெடுக்குமாறு தெரிவிக்கப்பட்ட நிலையில் அதற்கு சாதகமான பதில்களே அதிகமாக கிடைத்துள்ளன என்றும் பிரதமர் இதன்போது தெரிவித்துள்ளார். இதேவேளை தற்போது பிற்பகல் 1:30 மணி வரை இருக்கும் பாடசாலை நேரம் இந்த திருத்தத்தின் கீழ் 7:30 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை நீடிக்கப்பட உள்ளது. தேசிய கல்வி நிர்வாகத்தின் பரிந்துரையின் அடிப்படையில் இந்த முடிவு எட்டப்பட்டதாக கல்வி அமைச்சின் செயலாளர் நாளுக்கு கல்வியவு குறிப்பிட்டுள்ளார். தமிழ் மக்கள் வாழுகின்ற மட்டக்களப்பு எல்லைப்புறத்துக்கு பிக்குமார் வந்த அங்குள்ள நெடியகல்மலை என்னும் பகுதியில் பௌத்த மத வழிபாட்டு தலம் ஒன்றை அமைப்பதற்குரிய செயற்பாட்டில் ஈடுபட்டிருப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ஞானமுத்து ஸ்ரீநேசன் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு செட்டிப்பாளையத்தில் அமைந்துள்ள அவரது இல்லத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது இந்த விடயத்தை வெளிப்படுத்தியுள்ளார். இதுகுறித்து மேலும் தெரிவிக்கையில், கிழக்கு மாகாணத்தில் முன்னர் ஆளுநராக இருந்த அனுராத ஜஹம்பத் காலத்தில் அந்த ஆளுநர் மக்களுக்கு சேவை செய்த காலத்தை விட பிரச்சனைகள் தான் உருவாக்கி ஏற்படுத்தி கொடுத்திருந்தார். அந்த வரிசையில் தான் இந்த நெடியகல்மலை பகுதியிலும் அவருடைய நிர்வாக காலத்தில் தான் இந்த பௌத்த மத வழிபாட்டு தலம் ஒன்றை உருவாக்குவதற்கான சூழலை ஏற்படுத்தியிருந்தார். அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியது நியாயமானது. ஆனால் எந்த ஒரு பௌத்த சிங்கள குடிமகனும் வாழ்ந்திரா இடத்தில் அந்த நெடியகல்மலை எனும் இடத்தில் 15 கிலோமீட்டருக்கு அப்பால் இருந்து வந்து பௌத்த துறவிகள் அந்த இடத்தில் பௌத்த வழிபாட்டு தலம் ஒன்றை அமைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இது கடந்த காலத்தில் இந்த மாவட்டத்தில் 2 ராஜாங்க அமைச்சர்கள் இருந்தவர்கள் அவர்களுடைய காலத்தில் இது ஆரம்பித்திருக்கிறது. அவர்கள் ராஜாங்க அமைச்சர்களாக இருந்த காரணத்தினால் அரசாங்கத்தின் சலுகைகளை பெறுகின்றார்கள் என்ற காரணத்தினாலும் இந்த விடயங்களை அவர்கள் கண்டும் காணாதது போல் விட்டுவிட்டார்கள் என குறிப்பிட்டுள்ளார். தேசிய கிரிக்கெட் அணியின் வீரர்கள் மீது முழுமையான சமூக வலைதள தடையை விதிக்க வேண்டும் என இலங்கை கிரிக்கெட் அணியின் முன்னாள் தலைவர் மார்வன் அதபத்து தெரிவித்துள்ளார். சமூக வலைதளங்களில் ஏற்படும் கவனச்சிதறல்கள் வீரர்களின் ஒருமைப்பாடு மற்றும் தொழில்முறை அணுகுமுறையை பாதிக்கின்றன என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். நாட்டை பிரதிநிதித்துவப்படுத்தும் வீரர்கள் தங்களது முழு கவனத்தையும் பயிற்சிக்கும் ஆட்டத்துக்கும் செலுத்த வேண்டும் என தெரிவித்துள்ளார். இலங்கை தேசிய அணியை பிரதிநிதித்துவப்படுத்தும் போது வீரர்களது கவனம் முழுவதும் ஆட்டத்துக்கான தயார்படுத்தல் மற்றும் ஆட்ட திறமையிலும் இருக்க வேண்டும் என அதபத் வலியுறுத்தியுள்ளார். மார்வன் அதபத் 90 டெஸ்ட் மற்றும் 268 சர்வதேச ஒருநாள் போட்டியிலும் இலங்கையை பிரதிநிதித்துவம் செய்து 14,000க்கும் மேற்பட்ட சர்வதேச ஓட்டங்களை குவித்துள்ளார். தொடர்ந்து மக்களின் செய்திகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.